ஒரு கோல்டா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ முடியலை. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ஆகி என்ன பண்ணுறாருன்ற தலைவர், ஓகே நான் கொஞ்சம் லெஷராக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பாத் டப்புக்கு போகிறாரு. நேக்கட்லி அவர் வந்து ஒரு பாத் எடுத்துகிட்டு இருக்காரு. பாத் எடுத்துகிட்டு இருக்க அந்த தலைவன் என்ன பண்ணுறான்னா, ஸோ சடன்லி தலைவனுக்கு ஒரு ஸ்பார்க் அடிக்குது. அந்த ஸ்பார்க்கில் எழுந்த தலைவன் எடுத்தான் பார் ஒரு ஓட்டத்தை. எடுத்த ஓட்டத்தில் ஒரு வார்த்தையை கத்திக்கிட்டே முறுமுடுத்துக்கிட்டே ஓடுறான். அந்த வார்த்தை தான் யுரேகா 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 யுரேகா. யுரேகான்னு சொல்கிறது ஒரு கிரீக் வேர்ட், ஒரு கிரேக்க மொழி வார்த்தை. ஸோ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, நான் கண்டுபிடித்து விட்டேன், ஐ ஃபவுண்ட் இட். ஸோ யுரேகா யுரேக்கான்னு கத்திட்டு ஓடிக்கிட்டே இருந்த இந்த ஒரு ஆர்க்கிமிடிஸ் நிப்பாட்டி கேட்குறாங்க, என்னத்தை தான் நீ வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறார் என்னென்னா, நான் வந்து ஒரு விதியை கண்டுபிடிச்சிருக்கிறேன், த பாயன்சி லா ஆர் த ஆர்க்கிமிடிஸ் லா. இல்லைண்டா அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறாருண்டா, மிதப்பு விதி ஆர்எல்ஸ் மிதப்பு சட்டம். அதை கண்டுபிடிக்கிறார். அதாவது ஏதாவது ஒரு பொருளை வந்து தண்ணீர் பாத்திரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பொருள்னால எவ்வளோ தண்ணி வந்து இடம்பெயர்க்கப்படுதோ அந்த தண்ணீரின் அளவு